என்பதிலே மிகுந்த ஒரு வல்லுநராக திகழ்ந்தவர் எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் ஜேபிஆர் என்று சொன்னால் அது 100க்கு 100 மிகையாகாது. எப்படி நடத்த வேண்டும்? கல்லூரிகளுக்கு வருகை தருகின்ற அந்த மாணவர்கள் காலையிலே எழுந்து கல்லூரிக்கு வருகின்ற போது திரும்பவும் மாலை வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் காலையிலே அந்த மாணவர்களுடைய தாய் தந்தையர் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி காலை உணவு மதிய உணவை எல்லாம் சமைத்து கொடுக்க முடியும் என்று நன்றாக எண்ணி தீர்க்க தரிசனியாக தாய்மார்களுடைய குறைகளை போக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி இந்தியாவிலேயே யாரும் கொண்டு வர முடியாத ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்த பெருமை எங்களுடைய அண்ணன் மாவீரன் ஜேபிஆர் அவர்களை சாரும் என்றால் அது மிகையாக. புறப்பட்ட இடத்திலே இருந்து மாணவர்கள் கல்லூரிக்கு வருகின்ற வரை கல்லூரியிலே பணிகளை எல்லாம் முடித்து புறப்பட்ட இடத்திற்கு மாணவர்களை கொண்டு செல்லுகின்ற அந்த பேருந்து வசதியை செய்தவர் இந்தியாவிலேயே அண்ணன் ஜேபிஆர் அவர்கள் ஒருவர் தான். அதே போன்று வருகின்ற மாணவர்களுக்கெல்லாம் காலை உணவு 11 மணிக்கு தேநீர், மதிய உணவு, மாலை தேநீர், இவற்றையெல்லாம் அந்த காலத்திலேயே 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதை நிறைவேற்றி காட்டிய ஒரு பெரிய பெருமை இந்தியாவிலேயே நம்முடைய அண்ணன் ஜேபிஆர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு பொது தொலைநோக்கு கொண்டவர் அண்ணன் ஜேபிஆர் அவர்கள். அவரோடு ஏறக்குறைய நான் 48 ஆண்டுகளுக்கு மேலாக பழகக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய கல்லூரியுடைய தலைவியாக பெற்றிருக்கின்ற என்னுடைய ரெஜினியா அவர்களும் அவர்களெல்லாம் சிறிய குழந்தைகளாக இருக்கின்ற போது அவர்களுக்கு பெயர் வைத்ததே நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். அந்த விழாவிலே இருந்து இன்றைக்கு அவர்களோடு பழகுகின்ற வாய்ப்பு ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு 48 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த குடும்பத்திலே நானும் ஒருவராக பழகுகின்ற வாய்ப்பை பெற்ற ஒரு பெரிய பெருமை எல்லாம் வல்ல ஆண்டவன் எனக்கு வழங்கியிருக்கின்ற காரணத்தினாலே என்னை போன்றவர்களெல்லாம் இந்த பொறியியல் கல்லூரிகளில் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்தான் முக்கிய காரணம். நான் அவரிடத்தில் சொன்னேன், நான் எதுவும் படிக்கவில்லை, நான் எப்படி கல்லூரி நடத்த என்று சொல்ல கேட்கின்ற போது நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த பொறியியல் கல்லூரியிலே என்னை ஈடுபடுத்தி இன்றைக்கு அவருடைய நினைவாக எந்த ஒரு விழாவாக நம்முடைய கல்லூரியில் நடைபெற்றாலும் முதல் பெயரை அவரை குறிப்பிடாமல் நான் இருந்ததே இல்லை என்பதை காட்டுகின்ற போது அந்த ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்கு. இன்றைக்கு அவருடைய பெயராலே நம்முடைய அன்பு சகோதரி ரெஜினா அவர்கள் அவருடைய குழந்தைகளோடு அவர்களுக்கு உறுதுணையாக அன்பு சகோதரர் முரளி அவர்கள் எவ்வளவு தங்களை முழுமையாக இந்த நிறுவனத்திலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம். வருகின்ற அந்த நம்முடைய விருந்தாளிகளை எல்லாம் எப்படி அழைக்க வேண்டும், அவர்களை எப்படி கொண்டு வர வேண்டும், எப்படி அவர்களை அமர வைக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உபசரிப்புகளை எல்லாம் செய்கின்ற போது நம்முடைய அன்பு சகோதரி அவர்களும் அவருடைய புதல்விகளும் அன்பு சகோதரர் முதற்கண்ணது அன்பு கலந்த வணக்கத்தை வாழ்த்து. ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த விழா. எனது அருமை மகன் சில்வர் ஜூபிலி ஆண்டிலே நான் கலந்து கொண்டு அவர் கையாலே பரிசுகள் வாங்கி எல்லோரையும் மகிழ்விக்கிற விட என்னை அதிக மகிழ்வித்தார். கடந்த காலத்தை ஓரிரு வார்த்தைகளை சொல்லிவிட்டிருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 25-28 ஆண்டுகள் முன்பாக என் அன்பு சகோதரர்கள் ஜேபிஆர் அவர்கள் 2 குழந்தைகளை 2 இன்று அதே குழந்தைகளை படிப்பிலும் எல்லாவற்றிலும் உயர்த்தி மக்கள் மத்தியிலே
ஒரு கல்வி சாதனம் அவர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரர் அவர்கள் நினைத்து பார்த்து உழைப்புக்கு ஒரு உதாரணம், உழைப்பின் வடிவமாகவே இந்த ஜேபிஆர் கல்லூரி மேடையிலே அருமையான பல பேர் இருக்கின்றார்கள். அன்பிற்கும் பாசத்துக்குரிய மகன் ஐஸ்வர்யவேலன் திருமகன் இன்று வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். எஸ்ஆர்எம் கல்லூரியின் தாளாளர் மகன் கலந்து கொண்டிருக்கிறார். இன்னும் இங்கு பார்க்கும் பொழுது பல்வேறு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் உள்ளவர்களெல்லாம் வந்து கலந்து கொண்டு இந்த அற்புதமான விழாவை செய்து வருகிறார். அன்பார்ந்த பள்ளி மாணவர்களே, கல்லூரி செல்வர்களே, ஒரு மனிதனை உயர்த்தி படிப்பது படிப்பு. அவன் தாய் ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கம் தன் மகனே சான்றோர் எனக்கு தாய். அந்த தாயை நாம் வணங்க வேண்டும். இன்று முன்னால் பேசுகின்ற நான் உணவுக்கு வழி இல்லாமல், உடுக்க நல்ல துணி இல்லாமல் ஒரு சிற்றூரிலிருந்து வந்து என் அருமை அம்மா சந்தனத்தாய் அவர்கள் எங்கள் எல்லோருக்கும் கழனியில் வேலை செய்து தினம் ₹1 சம்பாதித்து எங்களை காப்பாற்றி அந்த தாயின் பெயரில்தான் என்று நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். உலகில் பல்வேறு இடங்களிலும் அவள் நாமத்தை சொல்லி வருகிறோம். அதே நேரத்தில் தொழில் செய்ய வேண்டும். கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் வருங்காலத்தில் மிகப்பெரிய தொழில் செய்ய வேண்டும். தொழில் செய்தால் தொண்டு செய்ய முடியும். இன்று அருமை பிள்ளைகள் தொண்டு செய்கின்றார்கள், தொழிலை வளர்க்கின்றார்கள். பிஜேபி சகோதரர்கள் தொழிலை வளர்த்து தொண்டு வளர்த்து எல்லா கல்லூரியிலும் எல்லா நாடுகளிலும் பிஜேபி சகோதரர்கள் பல தொண்டுகளை செய்து வருகின்றோம். அதில் முக்கியமானது வள்ளுவர். அந்த வள்ளுவர் நினைத்து நாம் உலகில் வாழ வேண்டும். வள்ளுவர் உலகில் எல்லோருக்கும் பொதுமக்கள் அவர்களை நினைத்து வாழும்போது மற்றவர்களுக்கு நாம் உதவிகரம் நம்ம தாய்க்கு நாம் பிள்ளைகள் அதுதான் சொல்றேன். உலகில் தமிழால் உயர்த்தும் அன்னையும் பிதாவும் முன்னறிவேன் ஆலயம் சொல்வதும் நம்ம நன்றி. இந்த அன்னையோடு நாம் சேரும்போது ஆசானையும் சேர்த்து நீங்கள் எல்லோரையும் இந்த கல்லூரியிலே ஆசானின் மூலமாக நீங்கள் ஆலயம் சொல்வது அதுவும் நன்றி. யாதும் ஊரே யாவரும் கல்வி இருந்தால் எல்லா நாடுகளுக்கும் சென்று நம்ம நாட்டில் இருந்தையும் இந்த நாட்டின் பெருமையும் அந்த அற்புதமான விழாவில்
அருமையான மகன் அழைப்பு ஒரு அருமையான கொடுத்து ஏற்கனவே அவர்கள் எனக்கு டான் என்ற முறை கொடுத்தனர். அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆக நான் வந்திருக்கின்ற அனைவருக்கும் அருள் சொல்வது எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். இதற்கு காரணம் நம்மளது அன்பு தாய். பெற்றவளை பேணி காக்கிறவன் உலகமெல்லாம் அவன் சுற்றி. இந்த நீதிபதி சகோதரர்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு எங்கள் அம்மா தான் அந்த வேலை செய்யும். ஆகவே இருக்கின்ற அனைத்து மாணவ சட்டங்களும் பெரியவர்களும் தாயை வணங்கும், தந்தையை வணங்கும், ஆசானை போற்றணும். செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை கல்லூரி வளர்ந்து வந்து சாதாரண இடத்துக்கு முடியும் என்ற நம்பிக்கை வரும். எதையும் நம்மால் செய்ய முடியும் இந்த நம்பிக்கையுடன் என் அன்பிற்கும் பாதத்துக்குரிய சகோதரன் ஜேபிஆர் அவர்கள் மிக துன்பத்திலும் இன்பம் என்று இந்த இன்பத்தோடு எல்லோருக்கும் இன்பம் கொடுக்கிற அருமையான இந்த கல்லூரியை எல்லா மக்களுக்கும் சேர்ந்து. ஆகவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே என் வணக்கத்தை வாழ்த்தில் இருந்து அருமையான பிள்ளைக்கு அன்பு ஆசைகளை வந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பும் நன்றி வணக்கத்தை ஆண்டவராக இயேசு நம் அனைவருக்கும் உறுதியாகவும் உண்மையாகவும் நம் விசுவாசத்தோடு அவர் செய்வார். ஆகவே அவரை நம்புங்கள். அந்த நம்பும் பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஆகவே இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்பான நல்வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். மேடையில் விட்டிருக்கிற பெரியோர்களே, அன்பு மாணவ மாணவிய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். ஜேபிஆர் கல்லூரி இன்றைய தினம் பல்கலைக்கழகமாக மாறி 25வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டமைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை ஜேபிஆர் அவர்கள் இங்கே வீட்டிருக்கிற நிறைய பேருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் கல்லூரி ஆரம்பிப்பதற்கு அவர்தான் முதல் காரணம். அவர் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் கல்லூரி ஆரம்பித்திருக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜஸ் ஆரம்பிப்பதற்கு அவரிடத்திலே சென்று அறிவுரைகளை கேட்டுதான் ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும் அதில் ஒருவன். வேல்ஸ் பல்கலைக்கழகம் கல்லூரியாக இருந்தது. அதை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு அவர்கள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜை அருமை சகோதரி ரெஜினாவிடம் கொடுத்திருக்கிறார். அவர் அதை இன்றைய தினம் பல்கலைக்கழகமாக மாற்றி இன்றைய தினம் அவர் மட்டுமல்ல, அவருடைய கணவர் முரளி, மகள் மார்கரெட், மேக்லின் எல்லோரும் சேர்ந்து இன்றைய தினம்
இந்த பல்கலைக்கழகத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரால் தான் இத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்து உட்கார வைக்க முடியும். அது ஒன்று அவர்களுடைய அன்பு மட்டும்தான். இந்த திரு ஜேபிஆர் அவர்கள் செய்யாத தொழிலே இல்லை. கல்லூரி மட்டுமல்ல, வாட்டர், ஸ்வீட், ஸ்டீல், சிமெண்ட், ஹார்பர், அப்படி எந்தெந்த துறை இருந்தாலும் அந்த துறையை அவர் செய்து முடிப்பார். இதை எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது, அவர் ஒரு நடிகர். சினிமாவில் நடிச்சிருக்காரு, 6 படங்களை எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சேர்மன் ஆகிட்டு நிறைய கல்லூரிகளை நடத்திட்டு இருக்கும்போது நான் அவரை சென்று பார்த்துருக்கிறேன். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அப்போ புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பார். என்ன மாமா, என்னன்னா, இல்லைப்பா நான் லா படிக்கிறேன் அப்படின்வார். என்ன லா படிக்கிறீங்களா? எதுக்கு இப்போ நீங்கள் லா படிக்கிறீங்க? இல்லை எனக்கு லா மேலே ரொம்ப ஆசை அப்படின்னாரு. லா படித்தார், எம்ஃபில் முடித்தார், பிஹெச்டி முடித்தார். அதாவது அவர் படிப்புக்கு எல்லையே இல்லை, வயதே இல்லை என்பதை காண்பித்தவர் ஜேபிஆர் அவர்கள். அவரை தொடர்ந்து நான் நிறைய விஷயத்தில் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறதுல சந்தோஷப்படுறேன். நான் நிறைய விஷயத்தை அவரை பின்பற்றி இருக்கிறேன், ஏன் அவரை காப்பி அடிச்சிருக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நானும் இப்போ நிறைய சினிமாலாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அவரை பார்த்து தான். என் வீட்டிலலாம் நிறைய இங்கே இருக்காங்க, என் ஒய்ஃபு, டாக்டர்லாம் சினிமாலாம் அவங்களுக்கு பிடிக்காது. என்னை கேட்பாங்க, ஏய் சும்மா இருங்க, ஜேபிஆரே படம் எடுத்திருக்கிறாரு, அவரே நடிச்சிருக்காரு, இன்னும் என்ன போய் வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி நான் இப்போ நிறைய படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் நடிக்க முடியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால் அது மட்டும் இல்லை, அவர் வந்து லா படித்தார், எம்ஃபில் படித்தார். as soon as I finished my college, I started the college. After starting the college, I completed BCom and MCom in Pachabas College, and as soon as I finished my MCom college, I started my own college. After started the college, I started studying like JPR, BL, ML, MBA, MPhil, PhD, everything. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஜேபிஆர் அப்படின்ற ஒரு மா மனிதர் எல்லார் வாழ்க்கையிலுமே பின்னாடி இருந்திருக்கிறாரு. இங்கே எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் பின்னாடி இருக்காரு. ஏன் அருமை அண்ணன் RS முனிரத்னம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு. இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் RMK இன்ஜினியரிங் காலேஜ். அதை அவர் ஏன் ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜேபிஆருடைய நண்பர், ஜேபிஆரை பார்க்குறதுக்கு அடிக்கடி வருவார். அப்போ ஏன் நீ ஒரு காலேஜ் ஆரம்பிக்கக்கூடாது, எனக்கு எதுக்குன்னா காலேஜ் எல்லாம் அப்படின்னாரு. இல்லை நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி உடனே ஏஐசிடியில் அவருக்கு எல்லாம் உதவியிலும் பண்ணி சூப்பராக ஒரு காலேஜ் ஆரம்பித்தோன்னே, எதுக்கு உனக்கு 2 பசங்க, ஒரு காலேஜ் எதுக்கு 10, ஒரு பையனுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பி, ஒரு பொண்ணுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பின்னு 3 காலேஜை நடத்திட்டு இருக்கார். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அதனால் அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவர் ஜேபிஆர், நான் ஒரு அன்போடு மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என்னுடைய மறைந்த தந்தை ஐஸ்வரி வேலன், அவரும் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நெருங்கி, அண்ணன் RMK அவர்களும் எல்லோரும் அவரோட எம்ஜிஆரோட ரொம்ப பழகினவங்க. அதிலேருந்து நானும் சின்ன வயசுலேருந்து ரெஜினா நாங்கள் எல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்றி சீரோம்பரோ சிறப்போடு நடத்திட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் 50வது வெள்ளி விழாவை அவர்கள் நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அன்றைக்கும் எங்களை எல்லாரையும் கூப்பிடணுன்னு நாங்கள்லாம் வரணும். ஐயா பிஜேபி அவர்கள்லாம் ஜேபிஆரோட ரொம்ப பழகியிருக்காங்க. இங்கே நிறைய எங்களுடைய நண்பர்கள் பல்கலைக்கழக வேந்தர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். JPR Engineering College. On this occasion, I fondly remember Mr. JPR. And me and JPR, I used to be the higher education secretary, and sir would come to us for all this sorting out because he was the chairman of the consortium. He and Muratnam uncle, both of them will come to my office. And every time he comes, he is a man, everyone knows him as a great educationist, a person committed to a noble cause.
And also he had such a great sense of humor. His sense of humor is really, really tremendous. Because I'll be just walking and coming, then he'll say, hey, எங்கள் secretary PT Usha pa, எங்கள் PT Usha வந்துட்டாங்க. That's how he would bully me. Then I also will bully him. என்ன சார் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி தோத்தி ஜிப்பாலாம் போட்டுட்டு நீங்கள் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? கிடையாதுங்க. So we always used to, there used to be a lot of sense of humor also in him. And whenever he came, apart from his sense of humor, he was always committed to the cause of students. Every time when he comes, whenever we want to discuss some policies, top priority will be the students' welfare. He cared for all the students of Tamil Nadu, not only the JPR Institute. As the chairman of the consortium, he used to be a fatherly figure for all the educational institution and all the students. So such was his vision. And today in Tamil Nadu, we boast about having a high GER, almost 50%. Like Western countries, 50% of children study in colleges. And it's all possible because of these visionaries and some of the great educationists that they are here. They made it possible for all of us to attend the college, pursue technical education. It is all possible because the great leader like JPR and others have contributed to our society. Otherwise, see, today we boast about producing 25% of engineers from Tamil Nadu. We produce 25% of engineers. So this great tradition goes in foundations laid by Mr. JPR and others here. So they have really stood with you and they are with you to realize your dreams. Okay, they are all people, educationalists. They treat every one of you as their own children and stay with you, handhold you to realize and achieve your dreams, not their dreams. It is your dreams that they are doing it. So on this occasion, a word about Regina. She is a very, very committed chancellor of yours. And she is also all the time thinks about her students, college, and everybody's welfare is on her mind. And she is one person, it's very kind-hearted, like a father, and she is more charitable. I think she offers admission to many of the children. She gives free education. I think major beneficiary is me, because every year I'll send some 5, 6 more children whom she'll admit and give them free education. So she is continuing this task of her father, carrying on the legacy with such a big magnanimous heart and kindness. On this day when you are celebrating your 25th anniversary, I wish her all the very best. And to you also, because it's a proud moment for you that you are a part of this 25th year celebration, to be a student here. And you all should take it as an opportunity to excel well in life. And your achievement is their pride. Okay, when you realize a dream, they'll always come and say, Madam, Engloda student is there, she is doing this, that. They see themselves in your achievements. So I call upon you to utilize this opportunity and do well in life. I wish Regina a very good success, and we hope to carry on this tradition for a longer time. Thank you. Not only to dream big, but to translate those dreams into impactful solutions that serve society. As a university built on the vision of our beloved Chancellor, Dr. Regina JPR Murli, we see this partnership as another milestone in our journey towards shaping leaders, innovators, and change makers of tomorrow. I would like to extend my heartfelt gratitude to the IT&T Hub leadership team for believing in our institution's potential and for joining hands with us to create a vibrant ecosystem of technology and entrepreneurship. I also thank our faculty, staff, and students for their enthusiasm and readiness to embrace this exciting new chapter. Let this collaboration be the beginning of many innovations, startups, and success stories emerging from JPR University. Together, we will build a future where knowledge meets innovation and innovation meets impact. Thank you. அது அவங்களோட பேஷனாக கூட இருக்கலாம். அவங்க சில பேர் டாக்டராக விருப்பப்படலாம், சில பேர் இன்ஜினியர் ஆகணும்னு விருப்பப்படலாம். அந்த ஸ்டேட்டோட பாலிசிஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக they will follow that, and education system also will follow the same policy what the government does. குழந்தைகள் அவங்க
அட்வைஸ் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம படிக்கிறதுல நம்ம மேலே முதல்ல நம்பிக்கை இருக்கணும். அப்போ நம்ம படிக்கிற படிப்பு நம்மளை மதிக்கும். நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப பிரேவாக இருங்க. என்ன படிக்கணுன்ற டிசிஷன் நீங்கள் எடுங்க. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸல் பண்ணுவீங்க. அது வந்து இருந்தால் நல்லது, இல்லைனாலும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் நேஷனல் பாலிசியில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ, இஃப் இட் இஸ் ரியலி நெசசரி ஃபார் த எஜுகேஷன் சிஸ்டம், இட் ஷுட் பி ஃபாலோ. இஃப் இட் இஸ் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். எவ்ரி இயர் 300 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் யூனிவர்சிட்டி லெவலில் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் லெவலில் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வி டூ ஸ்பான்சர் ஸ்போர்ட்ஸ் இயர். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். எல்லாருமே ஈக்குவல். அதான் நான் சொல்றேன், வீட்டில் அவ்வளோ சப்போர்ட் இருக்கு, பெண்கள் முன்னேறாங்க. ஸோ ஈக்குவலி வி ஹாவ் டு பேட் ஈச் அதர். ஈக்குவலாக வர்றது ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் த வே வி மோட்டிவேட் அவர் சில்ட்ரன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த வே வி க்ரோ அவர் சில்ட்ரன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Nothing like that, sir. Students startups இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட்அப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ சார். இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப்பாக கொண்டாந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தட் வில் பி தேர். ஓகே, தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ. Our ex-Chief Minister, Dr. M.G. Ramachandran, who is a visionary, he has only opened the gate for these private institutions so that the world is seeing so many students are producing in Tamil Nadu and coming to United States, UK or whichever country. We are all going to abroad. Then they started thinking, why not we come and start their companies here? Like that, these software companies came to Chennai, Bangalore and Andhra. The southern states was leading very strongly in IT. It is because of our visionary leader, Dr. M.G. Ramachandran. The private engineering college owners cannot forget that. At the time we started as colleges, later it became universities. I think after SRM 2 years this Satyabama was started, then so on they started so many institutions. I want to say something about this institution. When our Dr. JPR was there, it was a very strict institution. He cares for the students, at the same time for the parents. The students may not be comfortable, I heard, because he was so strict. But parents were very much confident that I can send my daughter or son to the Satyabama College, because the regulations were very strong. The monitoring, guidance, taking care of students, anyway like food, like hostels. At the same time, they didn't miss their joy and culture. He brought up a good culture, Tamil culture. He inculcated it in this college. Really, it is a wonderful thing. And he was the chairman of Self-Financing Association. I met several opportunities. Met him very closely, as our sir said, RMK chairman said. He guided so many institutions in such a way to gain confidence and create more colleges. He said, I want to study, but I could not. After that, he did his BL. He created a university. He said, like Abdul Kalam said, you start dreaming, his dreams become true. Like that, now you dream, the students, you dream. We create a new Tamil Nadu, new India, new world. That is, AA is today occupying
the entire world in this juncture. You should all know what you are going to do after your education. So you should be very concentrated, definite in what you are getting, what you are going to do in your life. I hope you are very clear in your thoughts. The institution will guide you and the team is committed. I know Dr. Regina and Murali is committed, the staff, faculty members are committed. I wish you all success in coming endeavors. At the same time, I thank you so much for giving me an opportunity in this day. Thank you so much.